இன்னைக்கு ஒரு ஹெல்தியான கேக் ரெசிபி முட்டை இல்லாம மைதா யூஸ் பண்ணாம கோதுமை மாவு யூஸ் பண்ணி செஞ்ச ஒரு டேஸ்டான கேரட் கேக். நீங்க பிகினர்ஸா இருக்கீங்க, உங்களுக்கு பேக்கிங்கே தெரியலனா கூட ஈஸியா செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு ட்ரையான பவுல்ல 1/2 கப் பால், 1 டீஸ்பூன் வினிகர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 1/2 கப் நாட்டு சக்கரை, 1/2 கப் ஒயிட் சுகர், 1/2 கப் ரிஃபைண்ட் ஆயில், 1 டீஸ்பூன் ஆரஞ்சு சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அடுத்து 1 கப் கோதுமை மாவு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் பட்டைத்தூள் சேர்த்துட்டு நல்லா ஜலிச்சு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு 150 கிராம் அளவுக்கு துருவன கேரட்டும் கொஞ்சமா நட்ஸும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு கிரீஸ் பண்ணி வச்சிருக்கிற 16 டின்ல பேட்டர் ஊத்திட்டு இதுக்கு மேல டெக்கரேஷனுக்காக கொஞ்சமா நட்ஸும் சேர்த்துட்டு 180 டிகிரி செல்சியஸ்ல 45 மினிட்ஸ் பேக் பண்ணீங்கன்னா சூப்பரா ரெடி ஆயிடும். இதுக்கு மேல ஒரு துணி போட்டு மூடிட்டு ரூம் டெம்பரேச்சருக்கு வந்த அப்புறமா தான் நீங்க கட் பண்ணணும். ஸோ ஒரு 2 ஹவர்ஸ் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. ஸோ கண்டிப்பா இந்த கிறிஸ்மஸ்க்கு இந்த சூப்பர் ஈஸி அண்ட் ஹெல்தியான கேரட் கேக் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ எதுக்கு வெயிட் பண்றீங்க? உடனே சேவ் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்